பிரமாதமா இருந்துச்சுல்ல? ஆமா நீ இம்புட்டு வெரைட்டி வைப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டா நம்ம ஊர் கல்யாணத்துல இதை விட ஜாஸ்தி பண்ணுவாங்கல்ல? அங்க பண்ணுவாங்கடா. இங்க சென்னை மாதிரி ஊர்ல இப்படி பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் தானே. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, நல்லா பண்ணிருந்தாங்க. இவ்வளவு நல்ல சாப்பாட்ட மாமா, கண்ணு, ஐஷு 3 பேரையும் விட்டுட்டு சாப்பிட்டதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா எதுக்குக்கா வருத்தப்படணும்? ஒரு பார்சல் கேட்டா கட்டி கொடுத்துட்டு போறாங்க, அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாம்ல. இது பார்சலா? அடியே என்ன காமெடி பண்றத நினைப்ப? டேய், நீங்க பண்றதுதான் காமெடியா இருக்கு. கல்யாண வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. அதுக்கு 500 கிலோமீட்டர் அங்க இருக்கிறவங்க சாப்பிடலன்னு வருத்தப்பட்டா அதுக்கு என்னடா சொல்ல முடியும்? ஏய் அது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை சொல்றது. அவங்கள விட்டுட்டு சாப்பிட்டோமே, அவங்களும் இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. அவங்களுக்காக நாம சாப்பிட முடியாதுதான், இருந்தாலும் அவங்கள நினைச்சு பாக்குறது ஒன்னும் குத்தம் இல்லையே. அக்கா நாம ஒண்ணு அவங்கள வர வேணாம்னு சொல்லலையே. என்ன மீனா, எல்லாத்தையுமே குறையாவே பார்த்தா எப்படி? அக்கா நான் யாரையும் குறை சொல்லல, நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்ன அவ்வளவுதான். இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க? விட்ரி. அதானே, என்னடா இன்னும் இந்த வார்த்தை வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. சரி வாங்க. இவளை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தனி மூளை வேணும் போல இருக்கு. என்ன தானம், சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அத பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு வரோம். ஆமாங்க, செட்டிநாடு சமையல் மாதிரி அசத்தி. சமையல்காரங்க யாருன்னு சொன்னீங்கன்னா எப்படி இவ்வளவு ருசியா சமைச்சேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கு என்னம்மா, இப்பவே வர சொல்றேன். ஏங்க? ஐயோ இல்ல, அவன் சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குங்கறத தான் அப்படி சொல்றான். நீங்க திருப்தியா சாப்பிட்டீங்களங்க, அது போதுங்க எங்களுக்கு. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க தமிழையும் சரஸ்வதியும் கூட்டிக்கிட்டு எங்க ஊருக்கு வரணும். எங்க சார்பா நாங்க அவங்களுக்கு விருந்து வைக்கணும். கண்டிப்பா வரோமா. அப்புறம் உங்களுக்கு பக்கத்துலேயே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நைட்டு தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காலையில முகூர்த்தத்தை முடிச்சிட்டு நமச்சியை கூட அனுப்புற மகாபலிபுரத்தை சுத்தி பார்த்துருவாங்க. மறுபடியுமா? ஜீவா, உங்களுக்கு தான் ஓசில எது கிடைச்சாலும் ஜாலியா அனுபவிப்பீங்களே, அவங்க தானே அரேஞ்ச் பண்றாங்க. உங்க அண்ணிய சரின்னு ஒத்துக்க சொல்லு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நமச்சி எங்க போயிட்டான்? இல்ல வேண்டானே, நாங்க அப்படியே கிளம்புறோம். என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே கிளம்பணும்னு சொல்ற? ஊர்ல நிறைய வேலையை அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். குழந்தைங்களை அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம், அதான் போயே ஆகணும். என்னம்மா, ஏற்கனவே வந்தப்போ மகாபலிபுரத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. மழை வந்து கெடுத்துருச்சு. இப்பவாது தங்கி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு போலாம்ல. கண்ணு, ஐஸ்வர்யா, மாமாலாம் இல்லாம நாங்க மட்டும் எப்படி போக முடியும்? அவங்கள விட்டுட்டு எங்களால எதையுமே சந்தோஷமா பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மனசதாமா உங்க குடும்பத்தை பார்த்து எல்லாரும் கத்துக்கணும். தனோ, வாங்க சார். என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சார், நாங்க அப்படியே கிளம்புறோம். என்னம்மா அவ்வளவு அவசரம்? இருந்து முகூர்த்தத்தை முடிச்சிட்டு காலையில போலாம்ல. இல்ல, குழந்தைங்கள பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். வீட்டுல நிறைய வேலை வேற இருக்கு, அதனால இன்னொரு தடவை வரும். சரிம்மா. மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கிளம்புறோம். வாங்கம்மா. போமா. வாங்க. சரி சாப்பிட்டு வரேன். கார்த்தி ஒரு நிமிஷம் இல்லை. உங்க 4 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். நான் தனத்துக்கிட்ட இருந்து மகாபலிபுரம் சுத்தி பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு தானோ கடைசி தம்பியை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி சந்தோஷமா சுத்தி பார்க்க முடியும்னு கேக்குறா. எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே இல்லை. நான் உங்க 2 பேர்கிட்டயும் எதிர்பார்க்கறது இதுதான். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இருப்போமா. கண்டிப்பா ஆண்டி.
சரி அப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோம். போயிட்டு வரோம். கிளம்புறோம். வரோம். சந்தோஷங்க. நான் ஒரு நிமிஷம் நான் உங்களை வழி அமைச்சிட்டு வந்துடுறேன். சரஸ்வதி, தமிழ், ஆ? எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஐயோ இன்னும் அம்மா கிட்ட சொல்லல. ஓ, பெரியவங்களை ஏமாத்துறது தப்பு. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அதான் நல்லது. ம்? ம். சரி அப்ப நான் வரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. கல்யாணம் முடிஞ்ச கையோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். சரஸ்வதி என்ன இந்த நேரத்துல? தமிழ், நான் உங்களை உடனே பார்க்கணுங்க. இப்பவே வா. ஏன் என்னாச்சு? நேர்ல பார்த்து பேசணுங்க. சரி நீ மேல வரண்டாக்கு வந்துடு, நான் வந்துடுறேன். வேப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்ட போற, அதுக்குள்ள கடலை போடணுமா? முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா. இவங்க தொல்லை தாங்க முடியலையே. கால நேரம் பார்க்காம கடலை போடுறாங்களே. ஆமா என்னாச்சு? பயமா இருக்குங்க. எதுக்கு? நாளைக்கு நமக்கு கல்யாணம். ஆமா. சந்திரகலா மேடம் நடந்துக்கிறது பார்த்தா உங்களுக்கு பயமா இல்ல? இத்தனை பேருக்கு முன்னாடி வேணும்னே நம்ம ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயத்த போட்டு உடைச்சாங்கல்ல. அவங்களுக்கு நான் உங்க வீட்டு மருமகளா வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. வேற யாரு வேணாலும் வரட்டும், சரஸ்வதி மட்டும் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டவங்க நாளைக்கு என்ன வேணாலும் செய்வாங்கங்க. ஏதாவது பண்ணி நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோட பயமா இருக்கு தமிழ். இது நாள் வரைக்கும் நம்ம பயந்துட்டு இருந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஏற்கனவே நம்ம காதலிச்சிருக்கோன்றது அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்றது மட்டும்தான். அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை மன்னிச்சு விட்டாங்கல்ல. என்னங்க பேசுறீங்க? லவ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா? நான் படிக்கலன்ற உண்மை தெரிஞ்சுட்டா லவ் பண்ண விஷயம் மாதிரி அத்தை இதையும் சாதாரணமா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த ஜென்மத்துக்கு நம்ம கல்யாணம் நடக்காதுங்க. இன்னைக்கு ராத்திரி எப்படி விடிய போகுதுன்னு நினைச்சாலே மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு பயமா இருக்கு தமிழ். எப்படியாவது நம்ம கல்யாணம் நடக்கணும் தமிழ். ஏதாவது நடந்து நம்ம கல்யாணம் நின்று போச்சுன்னா எங்க அப்பா நிலைமைய நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கண்டதே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நல்லாவே புரியுது. அப்படின்னா இது எப்படிங்க சரி பண்ண போறோம்? ஒண்ணு பண்ணலாம். சந்திரகலா மேடம் எப்படிப்பட்டவங்கன்னு அதுகிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் அத்தை நம்ப மாட்டாங்கல்ல. என்ன தமிழ், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது நீ நினைக்கிறது ரொம்ப சரிதான். ஆனா அதுக்காக அவங்க பண்ற மாதிரி நம்மளும் யோசிக்கணுமா? நீ படிக்கலன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாமளே அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க அத்தை அதுக்குள்ள வந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா? அவங்களுக்கு தான் இப்ப பேச்சு வராம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல. நம்ம நேரம் அவங்க குணமாயிட்டாங்கன்னா? இதெல்லாம் நினைக்கிறப்பவே எனக்கு பயமா இருக்கு தமிழ். இப்ப நீ சொல்ற மாதிரி சந்திரகலா மேடத்தை பத்தி உண்மை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடலாம் தான். ஆனா வசுந்தரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. பாவம் அந்த பொண்ணு
மனசளவில் ரொம்ப நல்ல பொண்ணு. நம்மளோட நல்லதுக்காக நினைச்சு மட்டும் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னோம்னா நாளைக்கு அம்மாவுக்கு வசந்தோட மேல சங்கடமாயிடாது? நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், என்ன நம்பு. இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அது எல்லாமே நல்லபடியாக தானே முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அந்த சந்திரகலா மேடம் நம்மளை பற்றி அம்மா கிட்ட என்ன வேணாலும் சொல்லட்டும். அம்மாவே இதை நம்பினாலும் நான் கண் கலக்கிறது அம்மாவால் தாங்கிக்க முடியாது. சரஸ்வதி, என் அம்மா என் மேலே வச்சிருக்க பாசத்துக்கு முன்னால இவங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன அழ வச்சு எங்கள் அம்மாவை பார்த்துக்க சும்மா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஒன்று அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம காதலே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, என்னை நம்பு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாம நீ மனசு போட்டு குழப்பிக்கிட்டு தூங்காமல் இருந்தனா உனக்கு தான் கஷ்டமாகும். நாளை காலை நீ ஃப்ரெஷ்ஷாக மனப்பொண்ணா மேடையில் உட்காரணும். நிம்மதியாக தூங்கு போ, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜமீல் நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படி இல்ல. அப்புறம் என்ன, இந்த கல்யாணம் மட்டும் முடிட்டோம். அந்த சந்திரகலா மடத்தை ஒரு கை பார்த்துடுறேன். இப்போ ரிலாக்ஸ்டாக படு. ம். கடவுளே, கொரோனா இருக்குன்னு வரப்போகுதா இல்லைன்னு வரப்போகுதான்னு தெரியலையே. மேடம், உங்க கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அது நெகட்டிவ்னு வந்திருக்கு. நீங்க பழையபடி உங்க வார்டுக்கே போலாம். சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே. கடவுளே, தப்புச்சேண்டா. நல்ல வேளை நீ என்ன காப்பாத்திட்ட. ஆஹா, அந்த தடியன் கண்ணில் படாம எப்படியாவது தப்புச்சுன்னுமே கடவுளே. இப்பவே எஸ்கேப் ஆயிடணும். சொன்னா கேளுங்கம்மா, நில்லுங்க. ஒரு நிமிஷம் சாப்பிட்டாங்களா? ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணே. எப்பா நமச்சி, அந்த அம்மா தப்பிச்சு ஓடிடுச்சுப்பா. என்னண்ணே சொல்றீங்க? நான் என்னப்பா பண்றது, அந்த பொம்பளை பேய் மாதிரி இந்த ஓட்டம் ஓடுது. ஐயோ, என்னண்ணே எவ்வளவு முக்கியமான வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே. அந்த அம்மா ஓடுனதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? சரி, இப்ப அந்த அம்மா எந்த பக்கம் ஓடினாங்க? அந்த அம்மா எங்கப்பா போகுது? நேரா மண்டபத்துக்கு தான் வரப்போகுது. ஐயோ சரி, நான் மண்டபத்துல இருந்து வரேன், நீ மண்டபத்துக்கா வா. யார் கண்ணில் மாட்டினாலும் பிடிச்சிடலாம். இப்படியா? அட என்னம்மா நீ? ஏம்மா இப்படி போ இப்படி போன்னு சாடை காட்டுற, எங்கதாம்மா போனோம் சொல்லு. ஏம்மா எங்க போகணும்னா புர்ரு புர்ருங்கிற, எங்கதாம்மா போனோம்? என்னம்மா சொல்றீங்க சொல்லுங்க. அம்மா நிஜமாலே உனக்கு பேச வராதாம்மா? எங்க போகணும்னு தெரிஞ்சா தானம்மா போக முடியும். எங்க போகணும்னு கேட்டா காத்துல தோசை ஊத்திட்டு இருக்க. நீ வேற ஆட்ட பாத்துக்கம்மா, இறங்கு. ஐயோ, உன்னோட பெரிய இம்சையா போச்சு. என்னதாம்மா பண்ணணுங்கிற? போன் பேசணுமா? உனக்கு தான் பேச்சே வராதே. ஓ, இந்த கல்யாண மண்டபமா? இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? பேச முடிச்சா சொல்ல மாட்டேனா? போயா. ஆமா, ஆட்டோ காசு வச்சிருக்கியா? 150 ரூபா கொடு.
இது சரி வராது, நீ வேற ஆட்ட பாத்துக்கோ. உன் டீலிங்கே சரியில்லை, முதல்ல நீ இறங்கு. வேணாம் வேணாம், நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். பாக்குறீங்க அறிவு இருக்கா? என்ன ஒரு நோயாளி எப்படி கூட்டு போறியே, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? எது? ஆமாண்ணே, எங்க அத்தை பயங்கர வியாதி இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல தப்பிச்சு நீ சொல்றது நான் எப்படி பண்ண போறது? அவங்களுக்கு வாய் பேச முடியாது, உண்மைதானே? ஆமா, ஆனா போன்ல கல்யாண மண்டபத்துக்கு போகணும் டைப் அடிச்சு காமிச்சாங்களே. அவங்களுக்கு மொபைலோஃபோபியான்னு ஒரு வியாதி இருக்கு. யாரு போன் கேட்டாலும் கொடுத்துருவோம், இல்லைன்னா கடிச்சு வச்சிருவாங்க. நான் கொடுத்து தப்பிச்சிட்டேன். மையாலுமா? ஆமாண்ணே, அண்ணே தப்பிச்சு போறாங்க, பிடிங்கண்ணே. சொன்ன வியாதி முத்திருச்சுன்னு. அத்தை ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? ஊர்ல எல்லாம் உங்க அத்தை இந்த வயசு ஓடி போறாங்கன்னு அசிங்கமா கேக்குறாங்க. அத்தை வேணாம் அத்தை, வாங்க அத்தை. நீங்க பேஷண்ட்டுங்கிறது தெரியக்கூடாதுக்காக உங்களுக்கு கம்பல்லாம் போட்டு விட்டுமே அத்தை. வாங்க வாங்க வாங்க, அப்படியே ஜிமிக்கி ஒட்டியானா எல்லாம் வாங்கி தரேன். கயிறு எடுத்துட்டு வரேன், கட்டி போடுங்க, இல்லைன்னா வட்டி ஓட்ட விட மாட்டாங்க. சீக்கிரம் கட்டி வச்சிடலாம். என்ன சவுண்டு? ஆனா சீக்கிரம் எடுத்துருவாங்கண்ணே. கட்டி போடுங்க, கட்டுங்க கட்டுங்க. அப்படிதான், கொஞ்ச நாள் பொறுத்துங்க அத்தை, ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாம் சரியா போயிடும். வாங்க 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 அத்தை, உள்ள போங்க உள்ள போங்க. உள்ள போங்க, பத்திரம். உள்ள போங்க, உள்ள போங்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணே. கட்டாத, சத்தம் போடாத. இங்க பாருங்க, சொன்னதை கேட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே இழந்த வடையை தேங்காய் பண்ணி வாங்கி தருவேன். அப்படி இல்ல கொண்டு போய் சேர்த்து வெங்க குத்திடுவேன். உட்காருங்க. இங்க வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு. பாட்டிமா, வாங்க பாப்பா. எல்லாரும் வணக்கம் சொல்லுப்பா. தாலி கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அது வரைக்கும் இங்க அமைதியா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? நானும் அத்தையாச்சன் பாக்குறேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, ஏதாவது எடுத்து மண்டையில அடிச்சு உங்களுக்கு மயக்கம் போட்டு வச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். சரி பாவம் வலிக்குவேன்னு சொல்லிட்டு தான் நான் பாக்குறேன். எப்படி இங்கேயே அமைதியா இருக்கீங்களா, இல்ல மயக்கமா இருக்கீங்களா? நீங்க இங்கேயே ஒழுங்கா படுத்து தூங்குங்க. நான் ஏசி போட்டு எஃப்எம் போட்டு போயிடுறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே வந்து உங்களை அவுத்து விட்டு உங்களை கொண்டு போய் முத பந்தில உட்கார வச்சு சாப்பிட போறேன். என்ன ஓகே? கண்ணு கண்ணிக்கு இங்க போஸ், இங்க போஸ். ஓகே, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு சார்.
யார் வந்தாலுமே நல்லா கவனிக்கணும், யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லாதீங்க. புரியுதா? ஓகே சார். டேய் எங்கடா போன? இல்லப்பா ஒரு சின்ன வெளியே போயிருந்தேன், அது லேட் ஆயிடுச்சு. ஏடா நீ மாப்பிள்ளை தோழண்டா, நீ இல்லாம தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹேய் பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். ஒரு சின்ன தடங்கள் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதை அப்படி இப்படி சரி பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உட்காந்து கல்யாணத்தை நல்லா ரசிச்சு பாருங்க. ஓகே, நான் இருக்கிறேன்.